நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சாரதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா ஈரோடு கரிமபாளையத்தில் நடந்த புதன்கிழமை மாட்டு சந்தை. போன வாரம் பொங்கல் வாரங்கிறனால எதிர்பார்த்த அளவுக்கு சந்தையே இல்லைன்னே சொல்லலாம். இந்த வாரம் மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நல்ல வரவேற்பு நல்லா பயங்கரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வியாபாரிகள்லேருந்து மாடு விற்பனையாளர் வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்கிற பாருங்க. இன்றைக்கி வந்திருக்கிற சந்தை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை மாட்டு சந்தை. இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டு மாடு, வத்தக்கறவை மாடுகளும், வளர்ப்பு மாடுகள், நாட்டு மாடுகளும் ஓரளவுக்கு வரும்னே சொல்லலாம். இதில் நம்ம காமிக்கிறத பூரா வளர்ப்பு மாடுகளை தான் காமிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போ வந்தாலும் உள்ளே போய் பார்க்குறது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த சுழி சுத்தம் இல்லாத கன்றுகள் தான். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு கூட இல்லை. இன்றைக்கி ஏகப்பட்ட கன்றுகள் வந்துருக்குது. வாங்க முதல்ல அந்த கன்றுகளை பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கன்றுகள் வந்திருக்குது. எல்லாம் அந்த ஏரியா முழுக்க கன்றுகள் தான். இந்த ஏதோ துணி மூட்டை போட்டிருக்கனால கிட்டத்தில் போக முடியல. இதெல்லாம் சுழி சுத்தம் இல்லாதனால ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு விலையும் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம். பேரம் பேசி நம்ம எடுத்தோம்னா ஒரு 4 கன்று எடுத்தோம்னா ஒரு 1500 விதத்தில் எடுக்கலாம். ஆனால் சுழி சுத்தம் இல்லாத கொஞ்சம் குறைபாடுகள் உள்ள மாடுகளும் இதில் உள்ளே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கணும். இந்த வாரம் மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப அதிகம் சொல்லலாம். இந்த கன்று மாடுகள் போன வாரம் இந்த அளவுக்கு இல்லை. இந்த வாரம் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்குது. இதெல்லாம் சைஸுக்கு ஏற்ப விலை வந்து மாடு கூட கொஞ்சம் இதெல்லாம் பெருசு. அடுத்து உள்ள நாட்டு மாடு விற்பனை ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8500 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 8500. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 13000. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 20000. இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 13000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 13000. இது 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. 2 உருப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா காலை ரகத்தை சேர்ந்தது. காலை 23000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 23000. 2 உருப்படி சேர்ந்து ரெண்டுமே காலை. அருமையாக இருக்குது. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 16000 கொண்டாந்துருக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிற சின்ன கன்று வந்து பார்த்திங்கன்னா 13000 கொண்டாந்துருக்காங்க. 2 உருப்படியாக கொண்டாந்துருக்காரு. 2 விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நாட்டு மாடுகளுடைய வரவுகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். போன வாரம் இந்த அளவுக்கு இல்லை, இந்த வாரம் வரவுகள் ரொம்ப அதிகம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 17000 கொண்டாந்துருக்காங்க. காலை கன்று. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 17000. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிடாரி கன்று கொண்டாந்துருக்காங்க. 2 சேர்ந்து 27 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 2 கன்றுகள். இது வந்து பார்த்திங்கன்னா 50000 கொண்டாந்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தாய் வந்து 45000, கன்று வந்து 13000 கொண்டாந்துருக்குறாங்க. ஃபைனலாக 50க்கு கேட்குறாங்க. மாடு வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து இந்த காங்கிரேஜுங்கிற ஒரு ரகம். இப்போ கூட ஜல்லிக்கட்டில் கூட இதில் ஒரு காலை ரகத்தை கூட்டிகிட்டு வந்து நல்லா காமெடி பண்ணாங்க. நல்லா அருமையான மாடு. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒரு 3 ஈத்து முடிஞ்சிருக்கும். அவங்க கொண்டாந்து தான் விற்பனைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. அவங்க வளர்ப்பாளர்கள் கிடையாது. தெளிவாக தெரியறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மாட்டு வியாபாரம் இருந்தாலும் நல்லா தரம் பார்த்து வாங்கிக்கலாம். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரில்லில் 4 காளை கன்று கொண்டாந்துருக்கிறாங்க. ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு கொண்டாந்துருக்காங்க. 4 காளையும் நல்லா தரமாக இருக்குது. வளர்ப்புக்கு தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. 4 காளை கன்று சேர்ந்து 1 லட்சம். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம்.
இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 25,000. இந்த மாட்டோட விலை 40,000 கொண்டாந்துருக்கிறாங்க. ரொம்ப அருமையான காலை இடம். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 40,000 ரூபா. நல்லா அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி கொண்டாந்துருக்காங்க. 2 அருமையாக இருக்குது. 55,000 விலை கொண்டாந்துருக்காங்க. அந்த வெள்ளையும் செவலையும் சேர்ந்து 55,000. ரெண்டும் சேர்ந்து 55,000 வருது. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 கொண்டாந்துருக்காங்க. மலையன் ரகம்னு சொல்லுவாங்க. மாடுலேயே நல்லா ஒரு அருமையான ரகம்னு சொல்லலாம். வண்டி இழுவைக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். 29,000 விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த கன்றோட விலை வந்து பார்த்திங்கன்னா 23,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 23,000. வந்த மாட்டிலே ரொம்ப அருமையான காலையில் இன்றைக்கி இந்த காலையும் சொல்ல இன்னொரு பின்னாடி நிற்கிறது ஒன்று 70,000 விலைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. ரொம்ப அருமையான மாடு, கிட்டத்துலையே போக முடியல. 70,000 ரூபாய். அதெல்லாம் நீங்கள் கொண்டாந்து தானா? இது ஒன்று தானா? சரி. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2 உருப்படி சேர்ந்து கொண்டாந்துருக்காங்க. ரொம்ப அருமையாக கொண்டாந்துருக்கிறாங்க. 50,000 விலைக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 50,000. 2 உருப்படி சேர்ந்து 50,000. இது இந்த பக்கம் இருக்கிற 2 காலைகளும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 30,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 30,000. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 85,000 கொண்டாந்துருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். பல் 6 பல். 85,000. நல்லா ஒர்த்துனே சொல்லலாம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 கொண்டாந்துருக்கிறாங்க. உம்பளச்சேரிங்கிற ரகம். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். ரொம்ப அருமையாக வித்தியாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். காலை ரகம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மலையன் மாடுகள், மாட்டு வண்டி இழுவை மாடுகள் வரும்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு மாடுகள் ஒன்றும் வரல. இந்த மலையன் மாடுகள் மற்ற எல்லா வகை மாடுகளுமே வந்துருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.